இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இங்க என்னங்க நடக்குது? நீங்க என்னடானா இந்த மீட்டிங்க பத்தி தெரியவே தெரியாது நீங்க. ஆனா பாஸ் என்னடானா நீங்களே இத ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இங்க என்ன நடக்குது ராம்? ஆக்சுவலி என்கிட்ட எதுவும் பேசுறதுக்கு இல்லைன்னா அப்புறம் எதுக்காக என்ன வர சொல்லணும்? பாஸ் டைம்க்கு தான் வேல்யூ இருக்குமா, ஏன் டைம்க்கு வேல்யூ இருக்காதா? அங்க என் பொண்ணு நான் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. நான் சொல்ல போறத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நினைச்சபடி எல்லாம் நடந்திருந்தா இந்நேரத்துக்கு உங்களோட அட்வான்ஸ் சேலரி அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். பாஸ் ஏற்கனவே உங்களுக்கு அப்ரூவல் கூட கொடுத்துட்டாரு. உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியும் சொல்லிட்டாரு. அப்புறம் என்னாச்சு? வந்து ஐ டோன்ட் நோ, சம்ஹவ் பை மிஸ்டேக் பணம் வந்து பிரியா அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஐ டோட்டலி கெட் யூ. உங்களுக்கு இந்த பணம் ரொம்ப முக்கியம்தான். உங்ககிட்ட வேற அதிகமான டைம் இல்ல. கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா டைம் கேளுங்க. அது உங்க பணம் கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். உங்க வீட்டை காப்பாத்தணும்னா கண்டிப்பா அந்த பணம் தேவையில்ல. நீங்க இத சொல்றதுக்காகவா இவ்ளோ பயந்தீங்க? இத நீங்க ஆபீஸ்ல என்கிட்ட சொல்லிருந்தா நான் டைரக்டா வீட்டுக்கு போயிருப்பேன். இதுக்கு எதுக்குங்க இவ்ளோ டிராமா? அது வந்து ஆக்சுவலி சரி பரவாயில்ல விடுங்க. இதுல உங்களால என்ன பண்ண முடியும்? இது என் தலையெழுத்து. நீங்க எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படணும்? இவ்ளோ தூரம் வர வேண்டிய அவசியமே இல்ல. கொஞ்சம் டைம் மட்டும் கேட்டு பாருங்க ப்ளீஸ். நான் பாத்துக்கிறேங்க. முடிஞ்சுதா? நம்ம கிளம்பலாங்க, டைம் ஆயிடுச்சுல. நீங்க என்ன கோவப்பட்டு அதிகமா திட்ட போறீங்களோ நான் ரொம்ப பயந்துட்டேன். யார திட்டுவ? உங்களையா இல்ல உங்க பாஸையா? ஓ, பாஸ கூட திட்டுவீங்களா? நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்றீங்க. உங்களை நான் ஏன் திட்ட போறேன்? ராம், எனக்கு லாயர் ஹெல்ப் பண்றாரு. நீங்க கவலைப்படாம இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரியா அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ண உடனே பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாவே வந்துரும். Also this will happen very soon. You can trust me on this. Don't worry. You can trust my boss as well. எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ மேடம், அந்த சீதா அக்கௌண்ட்டுக்கு போக வேண்டிய மொத்த அமௌண்ட்டும் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நீங்க எதுவும் யோசிக்காதீங்க, ஜாப் டன். சரண், இப்ப நான் உனக்கு எதுக்கு கால் பண்ணேன்னு சொல்லு. இந்த விஷயத்தை கேட்கறதுக்காகன்னு நினைச்சேன். நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசு சரண். சாரி மேடம், சொல்லுங்க. நல்லா கேட்டுக்கோ. நான் உனக்கு ஒரு ஃபைல் அனுப்புவேன். அந்த ஃபைலை மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பு. மாமா கிட்ட அதுல சைன் வாங்கி ஆகணும். சரிங்க மேடம், அனுப்புறேன். சரண், முதல்ல நான் என்ன சொல்ல வரேங்கிறத கேளு. சொல்லுங்க மேடம். இட் இஸ் நாட் அ ஸ்மால் டீல். 120 crores. ஓ, நடக்க கூடாதது ஏதாவது நடந்தா உனக்கு தலை இருக்காது. ஃபைல எப்படி யார்கிட்ட கொடுத்து அனுப்பணும்னு உனக்கு நான் சொல்றேன். சரி மேடம். ராமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ யாருக்கும் அட்வான்ஸ் சேலரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அவளுக்கு கொடுத்துட்டியா? அது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? நான் நக்கல் பண்றீங்களா? போப்பா, நான் அக்கறையோட கேட்ட நீ இப்படி பேசுறிய. அது இல்ல தாத்தா, அந்த பணம் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போகாம இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு தாத்தா. என்னடா இது புது கதையால இருக்கு? என்ன பண்றது, இந்த மாதிரி தப்பு நடக்கிறது ஒன்னா ரெண்டா? இப்ப இதெல்லாம் யாரு செஞ்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் பாஸும் களத்துல இறங்கி இருக்கோம். நீங்க அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. ஏதோ ஃபெஸ்டிவல் டென்ஷன்ல அக்கௌண்ட் நம்பர் மாறி இருக்கலாம். இப்ப நீ அதை சரி பண்ணிடலாம்ல? அதான் இருக்கானே சரி பண்றதுக்கு, கோல்டு மெடலிஸ்ட். அப்புறம் என்னடா, தெரியாதவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிருந்தா பயப்படலாம். இப்ப அப்படி இல்ல. கரெக்ட் தாத்தா, நான் கூட அதான் சொன்னேன். இப்ப எல்லாமே சரியாயிடும். பணம் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கே போய் சேர்ந்துரும். End of the day, I'm happy. ஹாப்பியா? ஆரம்பிச்சிட்டீங்களா?
இவர் விஸ்வநாத் ஆனந்த், இவரு பிரக்ஞானந்தா. இந்த செஸ் நீங்களே ஆடுங்க. டேய் பிரஜானந்தா, காய நவுத்துறா. என்ன சூரி நீ யோசிக்க வேணாமா? அக்கா, ராம் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஐம் சோ ஹாப்பின்னு சொல்லிட்டு இருக்கான். பணம் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரும். இவன் எல்லாத்தையும் பாத்துப்பான்னு சொன்னான். எது எப்படியோ ராம் சந்தோஷமா இருந்தா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. அப்படிதானக்கா? பர்ஃபெக்ட். என்ன முழுசா புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே ஆள் நீதான் சாதனா. இடியட்ஸ்! கீதா, ஸ்வேதா, நான் என்ன சொன்னேன்? வீட்ல கொஞ்சம் கூட தூசி சேரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. கிளீன் பண்ணீங்களா இல்லையா? போய் கிளீன் பண்ணுங்க. ஓகே மேடம். ராம் சந்தோஷமா இருக்கானா? நான் அவனை சந்தோஷமா இருக்க விட்டுருவனா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் கலெக்ஷன் பண்ணி பெரிய பிள்ளையார் சிலை வைக்கலாமா? நல்லா இருக்கும். வீட்ல எல்லாம் வேண்டாப்பா, எங்க அம்மா திட்டுவாங்க. நம்ம ஒண்ணும் காசை வீணாக்க போறது இல்ல, சாமிக்கு தானே செலவு பண்ண போறோம். சரி, நாம ஆரம்பிக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. பூ வெத்தலை. சீதம்மா, எனக்கு காசு கொடு. எதுக்கு? நாங்க எல்லாரும் சேர்ந்து பிள்ளையார் சிலை வைக்க போறோம். நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், இப்படி உட்காரு. ஐயோ ஐயோ சீதம்மா, நான் இத உங்ககிட்ட மெதுவா கேட்டிருக்கணும். கொஞ்சம் ஆவேசமா கேட்டுட்டல, அதனாலதான் நீ இப்படி பேசிட்டு இருக்க. நீ எவ்வளவு நிதானமா கேட்டாலும் நான் காசு கொடுக்க மாட்டேன். நீ காசு கொடுத்தாதானே எங்க கிட்ட காசு வரும். ஓய், நீ சாமிய பக்திக்காக கும்பிடுறியா பிசினஸ்க்காக கும்பிடுறியா? என்னது இது? எதுக்கு பிசினஸ் மாதிரி பேசுற? தாத்தா, எங்களுக்கு ரொக்க பரிசு கிடைக்க போகுது. ரொக்கம்னா என்னம்மா? பணம் பணம். ஓ, வெகுமானமா? நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தா யாரு சந்தோஷமா இருப்பாங்க சொல்லுங்க? என் சீதம்மா தானே. எனக்கு ஒண்ணு ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் வேணாம். ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலே போதும். நம்ம வீட்ல விநாயகர் இருக்கார்ல, அவரை கும்பிடு போதும். படிப்பு புத்தி எல்லாமே தருவார். சீதாமா, நான் ஒருத்தி மட்டும் நல்லா படிச்சா போதுமா? காலனில இருக்க எல்லா பசங்களும் நல்லா படிக்கணும்ல, அதுக்குதான் காசு கூட பிள்ளையார வாங்கி வைக்கணும். வீட்ல இருக்கிற விநாயகரை கும்பிட்டா கூட அவர் உனக்கு அருள் செய்வாரு. சும்மா பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. கடவுளை நினைச்சு பக்தியோட வீட்லயே கும்பிட்டா போதும். பண்டிகை கொண்டாடலாம். சீதாமா, தாத்தா நீங்களாவது சொல்லுங்க. தங்கம், சாரி தங்கம்.